மின்மினி பூச்சிகள் இயற்கையின் ஒளி வரும். இரவின் அமைதியில், காற்றும் ஓய்வெடுக்கும் பொழுதில் புற்களுக்கு மேலே சிறு வெளிச்சங்கள் பிரகாசிக்கத் தொடங்குகின்றன. மிதக்கும் நட்சத்திரங்கள் போல் இருளில் அவை நடனமாடுகின்றன. அவைதான் மின்மினி பூச்சிகள், இயற்கை அளித்திருக்கும் உயிருள்ள விளக்குகள். நெருப்பு இல்லாமல், வெப்பம் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் வெளிச்சத்தை உருவாக்கும் உயிரினங்கள். நம் மனதை கவரும், நம் ஆன்மாவை வருடும் அற்புத உயிரினங்கள். ஒரு உயிரினம் ஒளியை உருவாக்கி வெளியிடுவதுதான் உயிர் ஒளிர்வு. இந்த வேதியியல் முறையில் ஒளியை உருவாக்க தேவையானவை லூசிஃபெரின், இது ஒளியை உருவாக்கும் மூலக்கூறு. லூசிஃபெரேஸ், இது ஒளியை உருவாக்குவதற்கான தூண்டலை உண்டாக்கும் நொதி. ஆக்சிஜன் மற்றும் ஏடிபி, இது ஒளியை உருவாக்கும் வினைக்கான ஆற்றலை அளிக்கும் மூலக்கூறு. நமது மின் விளக்குகள் போல மின்மினி பூச்சிகளின் வெளிச்சத்தில் ஆற்றல் வீணாவதில்லை. இது கிட்டத்தட்ட 100% திறன் கொண்டது. மனிதர்கள் பசுமை ஆற்றலை நோக்கி போய்க் கொண்டிருக்கும் பொழுது இயற்கை அதில் என்றோ வெற்றி கண்டிருக்கிறது. மின்மினி பூச்சிகள் தனக்கான இணையை பெற ஒளி வீசுகின்றன. ஒவ்வொரு வகை மின்மினி பூச்சிக்கும் தனித்துவமான தாளம் உண்டு. அதாவது ரகசிய மோர்ஸ் குறியீடு போல. ஆண் மின்மினி பூச்சி ஒரு குறிப்பிட்ட முறையில் மினுமினுக்கும். அமைதியாக இலையின் மீது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பெண் மின்மினி பூச்சிக்கு அந்த ஒளி பிடித்திருந்தால் பதிலுக்கு அதுவும் மினுமினுக்கும். இவ்வாறு ஒளியில் ஒரு காதல் கதை பிறக்கிறது. சில காடுகளில் ஆயிரக்கணக்கான மின்மினி பூச்சிகள் ஒத்தாற்போல் மினுமினுக்கும். ஒட்டுமொத்த காடுமே மினுமினுக்கும் இருதய துடிப்பை போல நேரத்தையே ஸ்தம்பிக்கச் செய்துவிடும். உலகம் முழுவதிலுமாய் 2000க்கும் அதிகமான மின்மினி பூச்சி வகைகள் இருக்கின்றன. மின்மினி பூச்சிகளின் உடலில் லூசிபோஃபகின்ஸ் என்கிற வேதிப்பொருள் இருக்கிறது. தவளை, பறவைகள் மற்றும் சிலந்தி போன்ற எதிரிகளுக்கு கசப்பையோ நச்சையோ தரக்கூடியது இது. ஆக ஒரு சில எதிரிகளின் வாயில் சிக்காமல் தப்பிக்க மின்மினி பூச்சிகளுக்கு இயற்கை அளித்திருக்கும் வரம் இது. மின்மினி பூச்சிகள் சுற்றுச்சூழல் நலனுக்கு முக்கிய பங்காற்றுகின்றன. நத்தைகள் மற்றும் இலையட்டைகளின் எண்ணிக்கையை இவை கட்டுப்படுத்துகின்றன. சில பிரத்யேக எதிரிகளுக்கு உணவாகின்றன. சுற்றுச்சூழல் நலத்தை குறிக்கும் குறியீடாக இவை விளங்குகின்றன. மின்மினி பூச்சிகள் பிரகாசிக்கும் காடுகளில் சுற்றுச்சூழல் நலமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பல நாடுகளிலும் மின்மினி பூச்சிகள் அழியும் நிலையில் இருப்பது மிகவும் வேதனைக்குரியது. மின்மினி பூச்சிகள் அழிந்து வருவதற்கான முக்கியமான காரணங்கள் என்னவென்று பார்க்கலாம். புல்வெளிகளும் சதுப்பு நிலங்களும் கட்டிடங்களாக மாறுவதால் இவற்றின் வாழ்விடம் அழிந்து போகிறது. செயற்கை விளக்குகளால் மின்மினி பூச்சிகள் தங்களுக்குள் செய்து கொள்ளக்கூடிய ஒளி சமிக்ஞைகள் குழம்பி விடுகின்றன. பூச்சி மருந்துகளால் மின்மினி பூச்சிகளுக்கு ஏற்படும் ஆபத்துகள். மாசுபடிந்த நீரால் மின்மினி பூச்சிகளின் முட்டை புழுக்களுக்கு தரமான மண்ணும் நீர்நிலைகளும் கிடைக்காமல் போதல், இயற்கை காடுகள் மற்றும் புல்வெளிகள் அழிக்கப்படுதல் ஆகிய காரணங்களால் மின்மினி பூச்சிகளின் எண்ணிக்கை பெருமளவில் குறைந்துவிட்டது. முன்னொரு காலத்தில் ஊரடங்கும் இரவு நேரத்தில் மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் அனைத்து மரங்களுமே ஒளிர்ந்து கொண்டிருந்தன. இப்பொழுதும் ஊர் செயற்கையாக பிரகாசிக்க எங்கோ சில மரங்கள் தான் இருளில் இயற்கையாய் பிரகாசிக்கின்றன. மின்மினி பூச்சிகளை பாதுகாக்க நாம் என்ன செய்யலாம்? மின்மினி பூச்சிகள் அதிகமாக காணப்படும் பருவத்தில் வீட்டின் வெளி விளக்குகளை அணைத்து விடலாம். தோட்டங்களிலும் வயல்களிலும் செயற்கை ரசாயனங்கள் பயன்படுத்துவதை தவிர்த்து விடலாம். சதுப்பு நிலங்களும் அலையாத்தி காடுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். தோட்டங்களில் இலை குப்பைகளை கொஞ்சமாக நாம் விட்டு வைக்கலாம். இருண்ட வானப்பகுதிகளுக்கு, அதாவது டார்க் ஸ்கை ஜோன்ஸிற்கு நாம் ஆதரவை அளிக்கலாம். ஒரு மின்மினி பூச்சி ஒளிரும் பொழுது அது வெளிச்சத்தை மட்டுமே தாங்கி வரவில்லை, அது நினைவுகளையும் தாங்கி வருகிறது. இன்னமும் உயிர்ப்போடு இருக்கும் காடுகளையும், சுத்தமாய் இருக்கும் ஆறுகளையும், சப்தங்களால் மாசு அடையாத இரவுகளையும் பற்றிய அற்புத நினைவுகளை தாங்கி வருகிறது. இந்த உலகத்தை பிரகாசிக்க செய்ய வாழ்வை எரிக்க தேவையில்லை என்பதுதான் மின்மினி பூச்சி நமக்கு சொல்லும் செய்தியோ? இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.